கருணாநிதிக்கு பாரத ரத்னா கொடுக்கறது தான் பெருமையா நடக்கிறாங்க. தமிழ்நாடு ரத்னா ஒரு பட்டத்தை உருவாக்கி திராவிட ரத்னான்னு கொடுக்க வேண்டியன, எதுக்கு பாரத ரத்னா கேட்கறீங்கன்னு தெரியல. எல்லாம் இவங்களுக்கு விருது, இவங்க குடும்பத்துக்கு விருது, எல்லாமே இவங்களுக்கு தான். இதை தாண்டி சிந்திக்க மாட்டாங்க. எல்லா விருதும் தனக்கே. இந்த மாதிரி ஒரு கேவலமான அரசியல் திமுக தான். ஈவேரா பத்தி உள்ளூர்காரங்க என்ன சொல்றாங்கன்னு ஈரோட்ல போய் கேட்டு பாருங்க. கருணாநிதியை பத்தி உள்ளூர்காரங்க என்ன சொல்றாங்கன்னு திருவாரூர்ல போய் கேட்டு பாருங்க. அப்ப தெரியும் வயசு. இப்ப தமிழகத்துல நடந்து கொண்டிருப்பது மௌன புரட்சி. நாங்கள் ஏற்ற சொன்னது தீபம், மலை உச்சியில தீபத்தூண்ல கார்த்திகை தீபம் ஏற்ற சொன்னோம். ஆனால் திமுக ஏற்றி வைத்திருப்பது இந்தியா முழுக்க நெருப்பு. எப்ப எல்லாம் இந்துக்களுக்கு எதிர்ப்பா பேசணுமோ அப்பெல்லாம் வாய் திறப்பாரு. ஏன் இத்தனை வருஷம் அங்க தீபம் ஏற்ற முடியவில்லை என்பதை பற்றி என்னைக்காவது வெங்கடேசன் பேசியிருக்காரா? ஒரு இந்து கோவில்ல இந்து பண்டிகைக்கு இந்து கார்த்திகை தீபம் ஏற்றுவதை எதிர்த்து இந்து அறநிலையத்துறை நீதிமன்றத்துக்கு மேல்முறையிட்டு போகுதுன்னா அந்த அமைச்சர் ராஜினாமா பண்ணிட்டு போகணும். சேகர்பாபு நக்கிற நாய்க்கு செக்குன்னு என்ன, சிவலிங்கம் என்ன, அதுக்கு வித்தியாசம் தெரியாதுமா. ஏன் சபரிமலையில பெண்களை அனுமதிக்கணும்னு சொன்ன நீதிபதி மேல ஏன் விமர்சனம் பண்ண? ஏதாவது அடிச்சு விடுறது சார். ஈவேரா பத்தி உள்ளூர்காரங்க என்ன சொல்றாங்கன்னு ஈரோட்ல போய் கேட்டு பாருங்க. கருணாநிதியை பத்தி உள்ளூர்காரங்க என்ன சொல்றாங்கன்னு திருவாரூர்ல போய் கேட்டு பாருங்க. அப்ப தெரியும் வயசு. இந்த கோபாலபுரத்துல போய் கலைஞரை பத்தி கருத்து கேட்டு பாருங்க. அப்படிலாம் எதுவும் இல்லைங்க. மக்கள் ஒட்டுமொத்தமாக மலை உச்சியில திருப்பரங்குன்றத்துல தீபத்தூண்ல கார்த்திகை தீபம் ஏற்றப்பட வேண்டும் என்று விரும்புகிறார்கள். அரசின் கெடுபிடி. என்னைக்குமே மக்கள் ஒரு அரசாங்கம் கெடுபிடியாக அடக்குமுறைகளை கையாளும் போது அமைதியா தான் இருப்பாங்க. இப்ப தமிழகத்துல நடந்து கொண்டிருப்பது மௌன புரட்சி. மக்கள் எந்த அளவு எங்களுக்கு ஆறுதலா இருக்காங்க, உதவியா இருக்காங்க எங்களுக்கு தெரியும். திருப்பரங்குன்றத்துல நாங்க 3 நாட்கள் போராடினோம். எங்கள் போராட்டத்தின் போது பல உணவகங்கள்ல, ஹோட்டல்கள்ல எங்களுக்கு தானாக முன் வந்து உணவளித்தாங்க. தேநீர் கடைகள்ல தேநீர் கொடுத்தாங்க. போலீசினுடைய கெடுபிடியில நாங்கெல்லாம் கூட்டம் களைய வேண்டும் என்பதற்காக இரவு 8 மணி 9 மணிக்கு கடைகளை மூட சொல்லியும் கூட பல உணவகங்கள் தேநீர் கடைகள் திறந்து வைத்திருந்து அவங்க தொண்டர்களுக்காக தேநீர் வழங்கினாங்க. இதுல மக்கள் ஆதரவு இல்லையா? வயதான பெண்கள் உட்பட பலரும் வழி அனுப்பி வச்சாங்க. நாங்க கைது செய்யப்பட்டு காவல்துறை வாகனத்துல எங்கள் மாநில தலைவர் ஏற்றப்பட்டு ராஜாண்ணன் போன்றவர்கள் ஏற்றப்பட்டு போகும்போதெல்லாம் சுற்றி உள்ள பொதுமக்கள் வந்து கை கொடுக்குனாங்க. இதெல்லாம் ஆதரவு இல்லையா? சும்மா ஏதாவது கதை சொல்லிட்டு போறது உள்ளூர் மக்கள் ஆதரவு இல்லை. இப்படிதான் அயோத்தியில ராமர் கோயில் கட்டுறதுக்கு உள்ளூர் மக்கள் ஆதரவு இல்லைன்னாங்க. உள்ளூர் மக்கள் ஆதரவு இல்லையாங்க. பிரவாகம் எடுத்து வெளிகிறது உள்ளூர் மக்களுடைய ஆதரவு. தமிழகத்துல நடந்து கொண்டிருப்பது மௌன புரட்சி. எம்ஜிஆர் பாடியிருக்காரு ஒரு பழைய சினிமா, நேற்று இன்று நாளை அப்படின்னு ஒரு படம். அதுல நான் படித்தேன் காஞ்சியிலே நேற்றுன்னு ஒரு பாட்டு. அந்த பாட்டுல கடைசி வரி இப்படிதான் முடியும். ஒரு நாள் இந்த நிலைமைக்கெல்லாம் மாறுதல் உண்டு, அந்த மாறுதலை செய்வதற்கு தேர்தல் உண்டு அப்படின்னு எம்ஜிஆர் பாட்டு முடியும். அதேதான் தமிழ்நாட்டுல. இதுக்கெல்லாம் மக்கள் தேர்தலில் தான் தீர்ப்பளிப்பாங்க. ஜனநாயகத்துல மக்கள் கத்தி கப்படெல்லாம் எடுத்துக்கிட்டு, அருவா வேல்கம்பெல்லாம் எடுத்துக்கிட்டு அரசாங்கத்தோட யுத்தம் பண்ண முடியாது. தேவையும் இல்லை. அவங்களுக்கு 1000 ஆயுதங்களை விட ஒரு பலமான ஆயுதம் அவங்க கையில இருக்கு. 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை அவர்கள் பயன்படுத்துகிற வாக்குச்சீட்டு தான் அந்த ஆயுதம். அந்த ஆயுதம் இந்த தேர்தலில் திமுக எதிராக இருக்கும். நாங்கள் ஏற்ற சொன்னது தீபம், மலை உச்சியில தீபத்தூண்ல கார்த்திகை தீபம் ஏற்ற சொன்னோம். ஆனால் திமுக ஏற்றி வைத்திருப்பது இந்தியா முழுக்க நெருப்பு. தீபம் ஏற்ற சொன்னவர்களுக்கு நெருப்பை ஏற்றி வைத்தது யார் என்பதற்கு அவங்க மக்களுக்கு விளக்கம் கொடுக்கணும். இந்த நெருப்பு திருப்பரங்குன்றத்தோடு நிக்காது, மதுரை மாவட்டத்தோடு நிக்காது. இது அறிவாலயத்திலையும் புகையை உருவாக்க போற நெருப்பு, அரசியல் நெருப்பு. இது அரசியல் புகையை உருவாக்கும். அதுல திமுக திணறத்தான் போகுது. திமுக அந்த தேர்தலில் திணறத்தான் போகுது. மக்கள் தகுந்த பாடம் அளிக்க காத்திருப்பாங்க. தொடர்ச்சியாக மதுரை எம்பி தீபத்துக்கு எதிரான கருத்துக்களை தெரிவிச்சிருக்காரு. அது உள்ளூர் எம்பி சொல்லும் போது அதை எப்படி நீங்க? முதல்ல திருப்பரங்குன்றம் மார்க்சிஸ்ட் வெங்கடேசனுடைய தொகுதியே இல்லை. அவர் எல்லை தாண்டி பேசுறாரு. திருப்பரங்குன்றம் விருதுநகர் நாடாளுமன்றம், அவர் அதை பேசக்கூடாது. விருதுநகர் நாடாளுமன்ற எம்பி மாணிக் தாக்கூர் அவர்களுக்கு ஒரு சிறப்பு உண்டு. எதை பற்றியுமே வாய் திறக்காத எம்பி அவர். ரொம்ப ஹார்ம்லெஸ். 5 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் தேர்தலுக்காக தான் தொகுதிக்கே வருவாரு. மக்கள்கிட்ட வாக்கு கேட்பாரு. திமுக கூட்டணி இருக்கிறதுனால அவங்களும் திமுக உபயத்துல ஒரு அரசியல் பண்ணி ஜெயிச்சிருவாரு. அவ்வளவுதான். திரும்ப 5 வருஷத்துக்கு அவர் தொகுதிக்கு செய்யற பெரிய பங்களிப்பை அந்த தொகுதிக்கு அவர் வருவதில்லைன்றதுனாலதான். வெங்கடேசன் மதுரை தொகுதி எம்பி. திருப்பரங்குன்றத்துக்கு அவருக்கு சம்பந்தம் இல்லை. எனக்கு சம்பந்தம் இல்லையா? நான் ஒரு கட்சியினுடைய பெரிய தலைவர், நான் இந்தியா பத்தி முழுக்க பேசுவேன். பேசுங்க, நல்லா பேசுங்க, கொஞ்சம் நல்லதுதான் பேசுங்களேன். எப்ப எல்லாம் இந்துக்களுக்கு எதிர்ப்பா பேசணுமோ அப்பெல்லாம் வாய் திறப்பாரு.
ஏன் இத்தனை வருஷம் அங்க தீபம் ஏற்ற முடியவில்லை என்பதை பற்றி என்னைக்காவது வெங்கடேசன் பேசியிருக்காரா? காவல் கோட்டம்னு ஒரு புத்தகம் எழுதி சாகித்ய விருது பெற்றவர் தான் வெங்கடேசன். அந்த மதுரை பகுதியுடைய வரலாறு எல்லாம் எழுதியிருக்காரு. நாயக்க மன்னர்கள், விஜயநகர பேரரசு எப்படி வந்தது, இந்த சுல்தான்கள் ஆட்சி எப்படி இருந்ததுன்றதெல்லாம் அவருக்கு நல்லா தெரியும். அவருக்கு ஏன் தீபத்தை மலை உச்சியில ஏற்ற முடியல, இத்தனை வருஷமா ஏற்றாம இருக்காங்க சொல்லுவார் அவரு. அவங்க சொல்ற வாதம் என்னன்னா, 100 வருஷமா தீபம் ஏத்தல, இப்ப மட்டும் ஏன் ஏற்றணும்னு பிரச்சனை பண்றாங்க பிஜேபி காரங்கன்றதான் அவங்களுடைய கேள்வி. நான் கேட்கிறேன், 1600 இருந்து 1947 வரைக்கும் இந்தியாவில தேசிய கொடியே ஏத்தல, யூனியன் ஜாக் கொடி தான் பறந்துச்சு, பிரிட்டிஷ்காரன் கொடி தான் பறந்துச்சு. இத்தனை வருஷமா தேசிய கொடி ஏத்தல, என்னைக்கே ஏத்துறீங்கன்னு கேட்க முடியுமா? அயோத்தியில 500 வருஷமா தர்ம கொடி பறக்கல, தர்ம துவஜா பறக்கல, அறக்கொடி இல்ல. இன்னைக்கு ஐயா மோடி வந்து 10 நாளைக்கு முன்னால தர்ம கொடி ஏத்திருக்காரு. இத்தனை வருஷமா ஏத்தாத கொடி இப்ப ஏத்துறீங்கன்னு கேட்க முடியுமா? இப்படி இத்தனை வருஷமா வழக்கொழிந்து இருந்தா, வழக்கொழியப்பட்ட பல நல்ல விஷயங்களை மீட்டுருவாக்கம் செய்வதற்கு தானே நாங்க இருக்கோம். அதான் பாரதிய ஜனதா கட்சி, அதுதான் பிஜேபி. இத்தனை நாளா கங்கை அசுத்தமா இருந்துச்சு, இப்ப எதுக்கு காசியில மோடி வந்தோடனே சுத்தப்படுத்துறாரு கேட்பீங்களா? இவ்வளவு நாள் அசுத்தமா இருந்தது, ஆயிரக்கணக்கான வருஷமா சுத்தப்படுத்துதான் நாங்க வந்திருக்கோம். இத்தனை வருஷமா அவுரங்கசீப் ரோடுன்னு இருந்துச்சு, இப்ப எதுக்கு அதை எடுத்துட்டு அப்துல் கலாம் ரோடுன்னு வைக்கிறீங்கன்னு கேட்பீங்களா? இத்தனை வருஷமா மவுண்ட் ரோடு தானங்க இருந்துச்சு, அதை ஏங்க அண்ணா சாலைன்னு பேரை மாத்துறீங்க? ஏன் கேட்டீங்க? ஏன் மாறுறான்? மவுண்ட் ரோடுன்னு இருந்தேன்னா அது யாராவது கேட்டீங்களா? எல்லாம் விடுங்க, மெட்ராஸ் ஸ்டேட் தானே இருந்துச்சு, மദ്രാஸ், சென்னை மாகாணம் தானே இருந்துச்சு, தமிழ்நாடு இருந்துச்சா? ஏன் தமிழ்நாடு மாத்துறீங்க? எது சரியோ அதை செய்யணும். தமிழ்நாடு என்பதுதான் சரி. அது வரலாற்றுல இவ்வளவு நாள் அது மறைக்கப்பட்டிருந்தது, மறக்கப்பட்டிருந்தது, அதை கொண்டு வந்தோம். மலை உச்சியில தீபத்தூண்ல தீபம் ஏற்றுவதுதான் சரி. இவ்வளவு நாள் அது வழக்கொழிந்திருந்தது. யாரு காரணம்னு ஆராய்ச்சி பண்ண வேண்டாம். இது 2 மதங்களுக்கு இடையே பிரச்சனை இல்லை, முஸ்லீம்களுக்கும் இந்துக்களுக்கும் பிரச்சனை இல்லை, தர்காக்கும் தீபத்தூணுக்கும் தர்க்கமே இல்லை, ஒரு தர்க்கம் இல்லை. இங்க இன்னும் சொல்ல போனா, உயர்நீதிமன்ற தீர்ப்பு வந்த பிறகு, தீபத்தூண்ல தீபம் ஏற்ற வேண்டும் என்ற தீர்ப்பு வந்த பிறகு அப்பீல் மேல்முறையீட்டுக்கு போனது இந்து அறநிலையத்துறை தான். முஸ்லீம் தரப்புல யாரும் போகவில்லை. முஸ்லீம்களுக்கு ஆட்சேபனை அவங்கள போயிருப்பாங்க மேல்முறையீட்டுக்கு, அவங்க போகவே இல்லை. இந்து அறநிலையத்துறை தான் போகுது. வெக்கங்கட்ட இந்து அறநிலையத்துறை ஒரு இந்து கோவில்ல இந்து பண்டிகைக்கு இந்து கார்த்திகை தீபம் ஏற்றுவதை எதிர்த்து இந்து அறநிலையத்துறை நீதிமன்றத்துக்கு மேல்முறையீட்டு போகுதுன்னா, அந்த அமைச்சர் ராஜினாமா பண்ணிட்டு போகணும். சேகர் பாபு அவர் எதுக்கு இந்து அறநிலையத்துறை அமைச்சரா இருக்காருன்னு தெரியல. அதுக்கு ஏன் பண்ணணும்? இஸ்லாமிய தரப்புல மேல்முறையீடே செய்யவில்லை. மேல்முறையீட்டிலேயே நீதிமன்றம் அதை தள்ளுபடி செய்த பின்பும் அடம் பிடிக்கிறாங்க. நடத்துவது அரசியல், நெருப்பை பற்ற வைத்தது திமுக. இதற்கு அவங்க அரசியல்ல விலை கொடுப்பாங்க. ஆனா இப்ப ஜிடிஎஸ் டோன் அப்படிங்கிறாங்க, தொல்பொருள் ஆய்வாளர்கள் வந்து ஆராய்ச்சி பண்றாங்க. இதுக்கப்புறம் அதோட முடிவெல்லாம் எப்படி சார்? ஜிடிஎஸ் டோனு, சர்வே டோனு, இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் இப்ப பயன்படுத்துறாங்க. நான் என்ன கேட்கிறேன், யாராவது ஆர்டிஐல கேளுங்க, தமிழ்நாடு முழுக்க அல்லது மதுரை மாவட்டத்துல எத்தனை ஜிடிஎஸ் டோன் இருக்கு, சர்வே கல் எத்தனை இருக்கு அப்படிங்கிற பட்டியல் நில அளவை துறையில இருக்கா இல்லையா? தமிழ்நாடு சர்வே டிபார்ட்மெண்ட்ல தமிழ்நாடு முழுக்க இருக்கிற சர்வே கல்களுடைய பட்டியல் இருக்குதா இல்லையா? அந்த பட்டியல்ல திருப்பரங்குன்றம் மலை உச்சியில இருக்கிற இந்த தீபத்தூண் சர்வே கல்லுன்னு பட்டியல் இருக்கா? அப்படி எங்கேயாவது இருக்கா? நீங்க மதுரையிலேயே சமணர் மலைன்னு ஒண்ணு இருக்குங்க, அது சமணர் மலையில இதே மாதிரி தீபத்தூண் இருக்கு. அப்ப அது சர்வே கல்? அது அந்த மாதிரி சர்வே கல் எங்கேயுமே இல்லை. எந்த சர்வே கல்ல 10 லிட்டர் எண்ணெய் ஊத்துற மாதிரி மேல குழி இருக்கும்? எந்த சர்வே கல்ல கீழே பீடம் இருக்கும்? எந்த சர்வே கல்ல கல்வெட்டுக்கள் எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட கல்வெட்டு இருக்கும்? இதெல்லாம் திருப்பரங்குன்றம் தீபத்தூண்ல இருக்கு. சர்வே கல் வேற, தீபத்தூண் வேற. இந்த ரெண்டுக்கு வித்தியாசம் தெரியும். ஒரு பழமொழி சொல்லுவாங்க தமிழ்ல, நக்கிற நாய்க்கு செக்குன்னு என்ன சிவலிங்கம் என்ன, அதுக்கு வித்தியாசம் தெரியாதும்பா. அது பழமொழி. நான் அந்த பழமொழி அதுக்கு உதாரணமா இந்த இப்ப பேசுறவங்களுக்கு நான் உதாரணம் கொண்டு வர விரும்பல. சர்வே கல்லுக்கும் தீபத்தூணுக்கும் வித்தியாசம் தெரியலன்னு சொல்றதுக்கும் இந்த பழமொழிக்கு பெரிய வித்தியாசம் இல்லை. சார், இப்போ வழக்கு வந்து ஹைகோர்ட்லயுமே சுப்ரீம் கோர்ட்லயுமே வந்து வழக்கு வந்து மேல்முறையீடு நாங்க வரவேற்கிறோம். ராம ஜென்ம பூமியே தொல்பொருள் ஆய்வுத்துறைக்கு அப்புறம் தான் அது இந்து ஆலயம், ராமன் ஆலயம்னு எஸ்டாப்ளிஷ் ஆச்சு. அது முகமதுன்ற ஒரு முஸ்லீம் தொல்லியல் அதிகாரி தான் அதை உண்மையை வெளிக்கொண்டு வந்தாரு. இது பாபரி மஸ்ஜித் இல்லைங்க, இது ராமர் கோயில் தொல்லியல் துறையினுடைய அறிக்கையை முதல்ல கொடுத்தவர் முகமது என்கிற முஸ்லிம். அது மாதிரி இது தீபத்தூண்கிறதையும் ஆய்வுல தெரிய வரும். அதனால இது சப்ஜுடிஸா நான் நினைக்கல. ஆனால் நீதிமன்றம் அப்படி நினைச்சா அதை நான் ஆட்சேபிக்க முடியாது. அது நீதிமன்றத்தினுடைய ப்ரீரெகேட்டிவ், நீதிபதிகளுடைய ப்ரீரெகேட்டிவ், அதுல நான் தலையிட முடியாது.
நிறைய விமர்சனங்கள் வச்சிருக்காங்க. பார்லிமெண்ட் வரைக்கும் போய் அவரை நீக்கணும்னு சொல்றாரு. ஏன் சபரிமலையில பெண்களை அனுமதிக்கணும்னு சொன்ன நீதிபதி மேல ஏன் விமர்சனம் பண்ணல? ஏன் சார் பண்ணல? சபரிமலையில பெண்கள் போகணும்ன்ற நீதிபதி திருப்பி கொடுத்தாரு. அந்த நீதிபதி ஏன் விமர்சனம் பண்ணல? ஏன் இம்பீச்மெண்ட் கேட்கல? தமிழ்நாட்டுல 160 இந்து கோயில்களை, நடைபாதை கோயில்கள் இடிக்க சொன்ன நீதிபதிகள் மேல ஏன் இம்பீச்மெண்ட் கேட்கல? ஏன் கேட்கல? சமீபத்துல உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி உங்க மகாவிஷ்ணுட்ட போய் கேளுன்னு சொன்னாரு. அந்த நீதிபதி மேல ஏன் இம்பீச்மெண்ட் கேட்கல? அந்த நீதிபதி ஏன் விமர்சிக்கல? ஏன் விமர்சிக்கல? அப்ப இந்துக்களுக்கு ஆதரவா ஒரு தீர்ப்புனா விமர்சனம், இந்து சமுதாயத்தோட சென்டிமெண்ட்டுக்கு எதிராக ஒரு தீர்ப்புனா அதுக்கு அமைதியா, கள்ள மௌனமா, இல்ல ஆதரவா? எது சரி எது தப்புன்னு நீதியரசர்கள் தீர்மானிப்பாங்க. எங்க பாயிண்ட் அதான். நாங்கள் சபரிமலை தீர்ப்பையோ கோவில்கள் சம்பந்தமான தீர்ப்பையோ நீதிமன்றம் சொன்னால் ஏற்றுக்கொள்கிறோம். ராமர் கோயில் பிரச்சனையிலே நீதிமன்றம் என்ன சொல்லுதோ ஏற்றுக்கொள்வோம் என்பதுதானே எங்கள் கொள்கை. ஏற்றுக்கொண்டமே. திருப்பரங்குன்றத்துக்கு அது பொருந்துகிறது, உங்களுக்கு அது பொருந்தவில்லை, அவ்வளவுதான். தமிழ்நாட்டை சேர்ந்த இந்து அமைப்புகள் வந்து உதவி தேவைப்பட்டதுன்னா நாங்க செய்யறதுக்கு தயாராகிறோம்னு சொல்லி RSS தலைவர் சொல்லிக்கிறாரு சார். அது சம்பந்தமா எப்படி? நேற்று அவர்கிட்ட கேள்வி கேட்டாங்க. அவர் என்ன சொன்னார்னா, இந்து சமுதாயமே ஒன்றிணைந்து தங்கள் பிரச்சனையை தீர்த்துக் கொள்ளும். இல்ல இந்து அமைப்புகள் RSS மாதிரி இயக்கங்களுக்கு தேசிய அளவுல உங்களுக்கு ஆதரவு தேவைன்னா நாங்க உங்களுக்கு கொடுக்குறோம். நீங்க ஒருங்கிணைந்து இருந்தாலே இந்த பிரச்சனை தன்னால தீர்ந்து விடும் அப்படின்னு எங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணியிருக்காரு RSS தேசிய தலைவர். அவரது ஆசிகள் எங்க நிச்சயமா பலிக்கும். ஆனா இப்போ இன்னைக்கு நாடாளுமன்றத்துல தமிழச்சி தங்கப்பாடி வந்து இது மாதிரி கலைஞருக்கு பாரத் ரத்னா விருது வழங்கணும்னு சொல்லி கோரிக்கை வச்சிருக்காங்க. அதை எப்படி பாக்குறீங்க? சார், இவங்க தமிழ்நாடு தனியும்பாங்க. இந்தியான்னா எங்க இருக்குன்னு ஒரு ஏவா வேலுன்னு ஒரு மந்திரி கேட்டாரு. எங்களுக்கு திராவிட நாடு தான் தெரியும், இந்தியான்னா எங்க இருக்குன்னு கேட்டாரு. இந்தியாவுக்கே சுதந்திரம் கொடுக்க கூடாதுன்னு ஈவேரா முழங்கினாரு. இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுக்க கூடாதுன்னு சொன்ன ஈவேராக்கு இந்திய தேசிய கொடியை போர்த்தி தான் இறுதி உழவர் அரசு விழாவை தான் நடத்தினாரு கருணாநிதி. அவங்களுக்கு திராவிட கட்சி கொடியை போர்த்துறதுல ஈவேராக்கு பெருமை இல்லை. இந்திய தேசிய கொடியை போர்த்தி அவருடைய இறுதி அடக்கம் பண்ணாதான் பெருமையா நினைக்கிறாங்க. கருணாநிதிக்கு பாரத ரத்னா கொடுக்கறது தான் பெருமையா நடக்கிறாங்க. தமிழ்நாடு ரத்னா ஒரு பட்டத்தை உருவாக்கி திராவிட ரத்னான்னு கொடுக்க வேண்டியன, எதுக்கு பாரத ரத்னா கேட்கறீங்கன்னு தெரியல. அப்போ இது இந்திய தேசியத்தை ஏற்றுக்கொண்டு இந்திய தேசியத்தை போற்றுவர்கள் அந்த இடத்துக்கு நீங்க வந்துட வேண்டியதானே. அதையே மறுதளிக்கிறீங்க. நிபந்தனையோட தேசிய ஒருமைப்பாட்டை ஏத்துக்கிறீங்க, ஆனால் நிபந்தனையற்று என்னென்ன வேணுமோ அதெல்லாம் கேட்டு வாங்கிக்கிறீங்க. இது தப்பு இல்ல. உங்க தமிழ்நாடு அரசாங்கம் கொடுக்கிற பெருமைகளை விட மத்திய அரசு கருணாநிதி பேர்ல கலைஞர் நாணயம் வெளியிட்டா அவங்களுக்கு பெருமையா இருக்கு. நாங்களும் வெளியிட்டோம். முன்னாள் முதலமைச்சர், ஒரு 70 வருஷம் அரசியல் இருந்தவர், ஒன் ஆஃப் தி டால் லீடர்ஸ் ஆஃப் திஸ் கண்ட்ரி தான். நாங்க மறுக்கல. அதனால நாணயம் இல்லாத தலைவரை கூட நாணயம் வெளியிட்டோம். நாங்க நாணயமா நடந்துட்டோம். எல்லாம் இவங்களுக்கு விருது, இவங்க குடும்பத்துக்கு விருது, எல்லாமே இவங்களுக்கு தான். இதை தாண்டி சிந்திக்க மாட்டாங்க. எல்லா விருதும் தனக்கே. இந்த மாதிரி ஒரு கேவலமான அரசியல் திமுக தான் இருக்கும். வேற ஸ்டேட்ல மதுரையில முதல்வர் பேசும்போது நாங்க இந்துக்களுக்கு எதிரானவர்கள் கிடையாது, 3000 கோயில்களுக்கு மேல கும்பாபிஷேகம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கும்பாபிஷேகம் பண்றதுக்கு தமிழ்நாடு அரசு அவங்களுடைய கஜானால இருந்து எத்தனை கோடியை ஒதுக்குச்சுன்னு கேட்டு சொல்லுங்க. கும்பாபிஷேகம் நடத்தப்படுவது தமிழக அரசினுடைய பட்ஜெட் செலவினமா? ஒவ்வொரு வருஷமும் தமிழ்நாடு அரசு சமர்ப்பிக்கிற பட்ஜெட்ல, நிதியமைச்சர் போடுற பட்ஜெட்ல கும்பாபிஷேகத்துக்கு ஏதாவது பணம் ஒதுக்குறாங்களா? 3000 கோயிலுக்கு கும்பாபிஷேகத்துக்கு தமிழ்நாடு பினான்ஸ் மினிஸ்டர் அவங்களுடைய ட்ரெஷரில இருந்து பணம் கொடுத்துருக்காங்களா? 5 பைசா கிடையாது. எல்லாம் ஸ்பான்சர், கட்டளைதாரர்கள். கோவிலுக்கு கலர் பெயிண்ட் அடிக்கிறவங்க கட்டளைதாரர்கள். வேத பாடசாலை இது அமைச்சு அதுக்கு முழுக்க வேத மந்திரங்கள் முழங்குறவங்க, பீஜ மந்திரங்கள் முழங்குறவங்க கட்டளைதாரர்கள். அன்னதானம் பண்றவங்க கட்டளைதாரர்கள். அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள், எம்பிக்கள், திமுக உட்பட அவர்களையும் கூப்பிட்டு வச்சு சிறப்பு செய்யறவங்க எல்லாம் கட்டளைதாரர்கள் தான். இதுல என்ன நீங்க பெருமை பீத்திக்க வேண்டிய என்ன இருக்கு? முழுக்க முழுக்க மக்கள் பணம், மக்கள் முயற்சி, மக்களுடைய பக்தி. இதுல நீங்க கொண்டாடுறதுக்கு என்ன இருக்கு? 3000 கோயில் 30,000 கோடி செய்யலாம். இதுல திமுக கிரெடிட் எடுத்துக்கூடாது. இபிஎஸும் நயினாரும் 2 பேரும் தமிழகத்தின் மிக முக்கிய தலைவர்கள் சார். 2 தலைவர்கள் பேசினா அரசியல் தான் பேசியிருப்பாங்க. நான் அவங்களை சந்திக்கிறப்ப என்னன்னு கேட்டு சொல்றேன்.